பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாம் நன்றியை கூறி ஜெபம் செய்வோம். பேசுகின்ற ஒரு தெய்வம் எங்களோடு கூட உருவாடுகின்ற தெய்வம். அதை நம்பி விசுவாசித்து வந்திருக்கின்றோம். நீர் வெளிப்படும் இந்த சத்தத்தை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட நானும் பெற ரமாவும் இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. கொடுத்த அன்பான உங்களுடைய வரவேற்புக்காக நன்றி. பேராயர் குருசேகர்களை சந்திப்பு என்று நான் வைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்று சிதம்பரம் உங்கள் குருசேகரத்திற்கு வர வேண்டும் என்று செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பாரத்தை, ஒரு வழிநடத்துதலை ஆண்டவர் கொடுத்தார். நானே இந்த செய்தியை கொடுத்தேன். சபையோடு அவர்களும் அன்போடு கூட வாருங்கள் ஐயா என்று சொல்லி சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வது நான் ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக எண்ணுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய கரங்களிலே நம்முடைய தமிழ் சுவிசேஷ உத்தர திருச்சபை மாதாந்திர பத்திரிகை அருணோதயத்தை நீங்கள் வாங்கி மாதம் மாதம் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கு, உங்களுடைய வீடுகளுக்கு இதுவரைக்கும் வரவில்லை என்றால் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய அட்ரஸையும் நீங்கள் நம்முடைய சபை குருவிடம் அதை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். வருட சந்தா 200 மட்டுமே. இதை வாங்கி படியுங்கள். ஒவ்வொரு நாளும் தியானங்கள் உண்டு. நம்முடைய திருச்சபை கடந்ததான காரியங்கள், ஒவ்வொரு குருசேகரத்தின் வரலாறை நாங்கள் போட்டுக்கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு குருசேகரத்தின் வரலாறை நாங்கள் போட்டுக்கொண்டே வருகின்றோம். ஆகையால் இந்த நம்முடைய அபிஷியல் மேகசின் அருணோதயத்தை நீங்கள் வாங்கி படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு பிரியமானவர்களே, சிதம்பரம் டிஎன்சி பாவனேஸ்வரர் ஆலயம் என்பது ஒரு பாரம்பரியமான வரலாறு உள்ள ஒரு குருசேகரம். இதில் எனக்குள்ள ஒரு சிறப்பு, இந்த ஆலயம் இந்த மெயின் ரோட்ல அநேகருடைய பார்வை படுபடியாக அமைந்துள்ளது. அந்த நாட்களிலிருந்து, அந்த காலங்களிலிருந்து இந்த பக்கமாக நான் பயணம் செய்யும் போது, குறிப்பாக நான் தரங்கம்பாடியிலே 10 ஆண்டுகள் நான் பணி செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் இந்த பக்கமாக நான் செல்லும் பொழுது இந்த ஆலயத்தை பஸ்ல சென்றாலும் கார்ல சென்றாலும் இந்த சிலுவையை, இந்த கோபுரத்தை, அந்த மேலே அந்த இடத்தை நான் பார்த்துவிட்டு செல்வது என்னுடைய சந்தோஷம். நேற்று இரவு நானும் பெறையாரமும் இந்த பக்கமாக ராத்திரி ஒரு 9:30 நான் கிராஸ் பண்ணும்போது என்னுடைய ஓட்டுநர்கிட்ட சொன்னேன், தம்பி அந்த ஆலயம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக எனக்கு காட்டி நான் பார்க்கணும். ஆகையால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகும்போது இந்த காம்பவுண்டை சுற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த விளக்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த மேலே சிலுவையை பார்த்தேன். இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு அருமையான காரியங்கள் அந்த நாட்களிலே எனக்கு இருந்தது. ஒரு காம்பவுண்ட் வால், மெயின் ரோட்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வழி இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் அநேக வளர்ச்சிகளை பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிதம்பரம் பாவனாசர் குருசேகரம் இந்த விழாகம், இந்த கேம்பஸ் நிறைய மிஷனரிமார்கள் கால் பதித்த ஒரு பூமி. நான் ஆரம்பத்திலே அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நான் அந்த அட்டவணையை பார்த்தேன். பாதிரிமார்கள் பணியாற்றின அவருடைய பெயர்கள், அதுக்கு முன்பதாக மிஷனரிமார்கள், அநேக மிஷனரிமார்களுடைய பெயர்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். மிஷனரிமார்கள் காலர் வைத்த ஒரு பசுத்தமான ஒரு பூமியாக இதை பார்க்கின்றேன். இதை இது அது மட்டும் இல்லாமல் இங்கே பள்ளிகள், விடுதி, இன்னும் இந்த சர்ச் காம்பவுண்ட்ல இருந்த அன்றைக்கு இருந்த இந்த காரியங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதை நாம் பாதுகாப்போம், பராமரித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய இந்த கேம்பஸில் உள்ள மற்ற அனைத்து காரியங்களையும் நாம் இதை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்வோம். முதலாக
இந்த ஆலயத்திலே நான் 1990 அல்லது 91 சொல்லிட்டு நினைக்கின்றேன். ரெவரண்ட் ஆபேல் தங்கதுரை ஐயா அவர்கள் இங்கே பணி செய்யும் போது இந்த இடத்திலே முதல் முறையாக என்னுடைய பிரசங்கத்தை நான் செய்திருக்கின்றேன். தரங்கம்பாடியிலிருந்து நான் அன்றைக்கு வந்தேன். இன்றைக்கு அவருடைய வீடு உள்ளே இருந்தது. அவருடைய வீட்டிலே நான் சென்று அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அந்த அழகான அந்த சபையுடைய இல்லம், அதெல்லாம் நினைத்து இன்னைக்கு காலையில் என்னுடைய ஞாபகம் வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அதே போல இப்பகுதியில் நம்முடைய முன்னேற்றங்களை நோக்கி செல்ல வேண்டும். நான் உள்ளே வந்தவுடன் இந்த சண்டே ஸ்கூல் பகுதியை கூட நான் பார்த்தேன். அந்த சின்ன ஒரு சண்டே ஸ்கூல், அந்த ஒரு ஹால் அமைத்திருந்தீர்கள். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அன்றைய மிஷனரிமார்கள் எத்தனை ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த இடங்களை அவர்கள் வாங்கி போட்டு சென்று மறைந்து விட்டார்கள். இந்த மகிமையான இந்த பணிகளை, இடங்களை, சொத்துக்களை நாம் பாதுகாப்போம், பராமரிப்போம். ஒரு சபை, ஒரு ஆலயம், ஒரு குருசேகரம் என்றால் அதில் இருக்க வேண்டிய சில பணிகள் உண்டு. நான் அநேக குருசேகரனுக்கு என்னுடைய பிஷப் விசிட்டில் போகும்போது நான் பார்த்து கவனிப்பது, கேட்பது, சண்டே ஸ்கூல் உண்டா, ஒழுங்காக நடக்கின்றதா, கிறிஸ்தவ இளைஞர் இயக்கம் CII நடக்கின்றதா, ஜூனியர் மினிஸ்ட்ரி, பெண்கள் ஐக்கிய சங்கம் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய யூனிஃபார்மை பார்க்கும்போதே தெரிகின்றது. நன்றாக பாடினீர்கள், தேங்க்யூ. அதே போல ஆண்கள் ஐக்கிய சங்கம் இருக்கின்றதா, கொயர், தேங்க்யூ. அருமையான பிள்ளைகளை பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல அருமையான கொயரை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆர்கனைஸ், வெரி குட். ஈவன் த கிராஸ் பேர் வாஸ் so nice to me. Very good how you carried the cross. It's very impressive. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மத்தியிலே நாம் வைத்திருக்கின்ற பெர்க், ZMM பணிகளோடு கூட உங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி நான் கேட்டு அறிந்து கொள்வது உண்டு. என்னுடைய விசிட்டுக்கு அப்புறம் ஆராதனை முடிந்தவுடன் அந்த நோட்டுகளை எடுத்து நான் பார்ப்பது என்னுடைய வழக்கம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நேற்று நீங்கள் வைத்த அந்த உபவாச ஜெபத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏறக்குறைய 100 அல்லது 100 நிறைய மக்கள் இந்த உபவாச ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டீர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷப்பட்டேன். இப்படியாக இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய பிரேயர், அந்த ஃபாஸ்டிங் பிரேயர், இதை நாம் நிச்சயமாக நடத்த வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் நடத்துவது எனக்கு கிடைத்த நான் கேள்விப்படுகின்ற சந்தோஷமான காரியங்களே அதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ஷன் சர்ச் வெளியே நீங்கள் போட்டிருக்கிறது, அந்த வெளியே மக்களை நான் பார்ப்பது எனக்கு சந்தோஷம். இப்படியாக சபையின் வளர்ச்சிக்கான காரியங்கள், CCTV மற்ற காரியங்களை நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். செய்திக்குள்ளாக நாம் செல்லுவோம். என் அன்பு திருச்சபையே, ஒரு சபையில் அனைவருக்கும் பங்கு உண்டு. ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால், ஒரு குருசேகரம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால், சிறுவர் முதல் வயது சென்றவர்கள் வரை அனைவருக்கும் பங்கு உண்டு. உலகத்தில் உள்ள அனைத்து சபைக்கும் இது பொருந்தும். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சபைகளுடைய குழந்தையை நாம் இன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம், சபையில் ஏற்றுக்கொண்டோம். அந்த குழந்தை முதற்கொண்டு வயதானவர்கள் வரை எல்லாருக்கும் சபையிலே பங்கு உண்டு. சொல்ல வேண்டும் என்றால் பிறந்த சிசு முதற்கொண்டு சொல்லி சொல்லலாம். பிறந்த அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, உரிமைகள் உண்டு. அவர்களுக்காகவும் ரட்சகர் இயேசு சிலுவையிலே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அவரிடத்தில் இடம் உண்டு. தாராளமாக வரலாம், தாராளமாக வரலாம். இயேசு இந்த பூமியிலே தன் பணியை செய்த போது எல்லா தரத்தினருக்கும், எல்லா மக்களுக்கும் அவர் இடம் கொடுத்தார், நேரம் கொடுத்தார். எல்லாரும் அவரிடத்திலே வந்தார்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு, பக்கம் 63. வேதத்தை கொண்டு வந்திருக்கின்றவர்கள், ஆலயத்துக்குள்ளாக இருக்கின்றவர்கள், வெளியே இருக்கின்றவர்கள், இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து வெளியே இருக்கின்றவர்கள் உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய எண்ணங்களை அங்கே எங்கும் நீங்கள் சிதற விடாமல் செய்திக்கு நேராக, ஆலயத்தினுடைய வார்த்தைக்கு நேராக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய செவிகளை நீங்கள் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். நின்று விட்டு வெளியே இருக்கின்றவர்கள் நின்று விட்டு போக வேண்டாம், வார்த்தைகளை கேளுங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மார்க் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை ஒரு அருமையான ஒரு பகுதி.
இங்கு முக்கிய ஒரு கவனத்தை இழுக்கக்கூடிய நபர்கள் யார் என்றால் குழந்தைகள் தான். சில்ட்ரன், குழந்தைகள் தான், சிறு பிள்ளைகளை தான். இந்த மார்க் 10:13 முதல் 16 வரை இந்த பகுதியில் பிள்ளைகள் தான் முக்கியஸ்தர்களாக, முக்கியமான கதாபாத்திரங்களாக நாம் பார்க்கின்றோம். அந்த காலகட்டம், அந்த சூழ்நிலை எப்படி என்றால், ஆண்டவராக இயேசு அப்பொழுது அவர் எருசலேமை நோக்கி தன் பயணத்தை அவர் முன்னெடுத்து செல்கின்றார். எருசலேமை நோக்கி அவருடைய கடைசி பயணம், சிலுவையை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கும் போது வருகின்ற ஒரு நிகழ்வு தான், நடுவிலே வருகின்ற ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, அப்படி வந்துட்டு அப்படி போற மாதிரி அந்த நிகழ்வு. ஆனால் இது முக்கியத்துவமா வாய்ந்த ஒரு சூழ்நிலை. எத்தனை அவர் எருசலேமுக்கு போகும்போது எத்தனை அபாயங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பதட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த சிறு கூட்டத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. இந்த சிறு கூட்டத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. வாசிக்கலாம். மார்க் 10:13 முதல் பகுதி. சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார். நான் சொல்ல திரும்பி சொல்லுங்கள். சிறு பிள்ளைகளை, எல்லாரும் உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க, சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கொண்டு வந்தது பெற்றோர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவருடைய உறவினர்களாக இருக்கலாம். அந்த காலங்களிலே யூத சமுதாயத்திலே ரபி என சொல்லப்படும் போதவர்களிடத்திலே வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. அது ஒரு பழைய ஒரு பிராக்டிஸாக இருந்தது. ரபி என்று சொல்லக்கூடிய போதவர்களிடத்திலே வந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த ஒரு முறையிலே ஒருவேளை அன்று பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது அந்த பெற்றோர்கள், அந்த பெரியவர்கள், உறவினர்கள் இயேசுடைய ஊழியத்தை குறித்து, அவர் செய்கின்ற வல்லமை நிறைந்த சுகமளிக்கும் காரியங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று சொல்லி வந்திருக்கலாம். இது எப்படியோ, ஆனால் அன்பு திருச்சபையே பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். They brought the children to Jesus. பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். ஒரு வாஞ்சையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு. என்ன வாஞ்சை அது? ஒரு வாஞ்சையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். என்ன வாஞ்சை அது? சிறு பிள்ளைகளை அவர் என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. என்ன? தொடும்படி, அவ்வளவுதான். Just a touch. ஆமா, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெருக்கடி. அது வந்து அவருக்கு தெரியும், நேரம் இருக்காது, கூட்டம் அப்படியே நெருக்குகிறது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு டச். நான் வரும்போது கூட அந்த கோயில்ல 2-3 குட்டி பிள்ளைகளை அப்படி கை வச்சு, யாரு சரி, ஒரு சின்ன ஒரு டச் தெரியும். நேரம் இருக்காது, காலம் இருக்காது, சின்ன ஒரு டச். நான் நினைக்கின்றேன், என் அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அவர்கள் தெய்வத்தின் மகிமையை அறிந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய மகிமையை அறிந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர் யார் என்பதை நன்கு அறிந்தவர்களாக அவருடைய பெற்றோர்கள் அல்லது அங்கு வந்த இந்த குழந்தைகளுடைய உறவினர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த கனெக்ஷனை உருவாக்கி அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள். பிள்ளைகளை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சபைகளிலே சிறுவர் ஊழியம் மிகவும் முக்கியம். அதனால்தான் இதை உணர்ந்த அன்றைய மிஷனரிமார்கள் ஒவ்வொரு ஊர்ல எங்கெங்கெல்லாம் ஊழியம் ஆரம்பிச்சாங்களோ அங்கெல்லாம் பள்ளிகளை ஆரம்பிச்சாங்க, விடுதிகளை ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் இந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே பேச ஆரம்பித்தது. அங்கிருந்து அவர்கள் கப்பல் ஏறி வரும்பொழுது 100, 150, 200 வருஷத்துக்கு முன்பதாக, 300 வருஷத்துக்கு முன்பதாக கப்பல் ஏறி வரும்பொழுது வெறும் வேதத்தை கொண்டு வந்து போதித்து கோயிலை கட்டிவிட்டு போகலாம் என்று சொல்லி அல்ல. பிள்ளைகள் இந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்தை மோதினது. இந்த வசனங்கள் உள்ளத்தினோடு பேசினது. அதனால்தான் இன்றைய பள்ளிகள், அதனால்தான் இன்றைய விடுதிகள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனாலே அன்றைக்கு அவர்கள் செய்ததினாலே, சிறுவருடைய ஊழியங்களிலே சிறுவருடைய வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை அவர்கள் பெற்றதினாலே, அன்றைய பள்ளிகள், அன்றைய விடுதிகளினாலே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை நாம்
இந்த சமுதாயத்துக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். தமிழ் சுவிசேஷத்தின் திருச்சபையாக இந்த சமுதாயத்துக்கு நாம் எத்தனையோ இன்றைக்கு சாட்சி உள்ள அநேக உள்ளங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள், நாங்கள் உங்களிடத்துல உங்களுடைய பள்ளியில படித்தோம். நான் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வந்து சொல்வது, இன்றைக்கு அவர்கள் சொல்வது, நாங்கள் உங்களுடைய பள்ளிகளிலே படித்தோம், உங்களுடைய விடுதியிலே நான் இருந்தேன். எத்தனையோ பேர். ஆனால் இன்றைக்கு சில பேர் சொல்லுவது மனதுக்கு வலியை உண்டு பண்ணியிருக்கிறது. நிறுவனங்களை நீங்கள் அரசாங்கத்துக்கு ஒப்படையுங்கள், ஊழியத்தை மட்டும் திருச்சபை செய்யுங்கள் என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியங்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் சிறுவர்கள் மீது அவர் அக்கறை கொண்டார். குறிப்பாக கவனிக்க வேண்டியது பிள்ளைகள். எனக்கு பிரியமானவர்கள், நம் கையில் நம் பார்வையில் இருக்கும் வரை நமக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிறு பிள்ளைகள் நம்முடைய கைகளில் இருக்கும் வரை, நம்முடைய பார்வையில் இருக்கும் வரை அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு கொண்டு வந்து விடுவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவர்களை கடவுளுக்கு நேராக வழிநடத்த, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க, எஸ்பிஎஸ்க்கு கொண்டு வர, சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வர, ஜூனியர் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வர நமக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் இயேசுவின் அன்பினால் தொடப்பட வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு சபை பெரியவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இயேசுவின் அருகே கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டுவிட வேண்டும். மீண்டுமாக சொல்லுகின்றேன், பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு வந்து இயேசுவின் அருகே விட்டுவிட வேண்டும். நான் ஒரு சபையில போதகராக பணியாற்றும் பொழுது ஜெர்மனி தேசத்திலே, அப்போது ஒரு அம்மா அவங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் இருக்கும், அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து ரொம்ப தூரம் கார்ல கொண்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த பிள்ளைகளை விட்டு அவங்க அங்கேயே சுற்றி கொண்டிருப்பாங்க. திரும்பவும் அதை முடிச்சுட்டு போய் வீட்டை விட்டுட்டு அடுத்த பிள்ளையை அடுத்த கூட்டத்துக்கு கொண்டு வருவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்கள். இன்றைக்கு அவருடைய 3 பிள்ளைகளும் கடவுளுடைய வழியில இருக்கின்றார்கள், கடவுளுடைய பணியை செய்கின்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, பெற்றோர்களும் இதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். பிள்ளைகள் எந்த சபையை சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களும் அந்த சபையும் இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும், முயற்சிகளை எடுக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு எஸ்பிஎஸ் அந்த நம்முடைய பாபநாச சிதம்பரத்தில் எஸ்பிஎஸ் நடந்த பொழுது எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டீர்கள்? கைகள் தூக்குது. தாத்தா பாட்டி யார் வேணும், எவ்வளவு பிள்ளைங்க வந்தாங்க எஸ்பிஎஸ்? நான் அப்புறம் கேட்கிறேன். 100 பிள்ளைங்க. தேங்க்யூ. தைரியமா தூக்குங்க. நான் எஸ்பிஎஸ் வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து பாவநாசர் ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன். அந்த ஒரு வாரமோ 10 நாளோ. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. 100 பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோர்கள், அனுப்பி வைத்த பெற்றோர்கள் கடவுளை ஆசீர்வதிப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஒரு தேசத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு குழந்தையின் வளர்ச்சி அந்த கிராமத்தையும் சார்ந்து இருக்கின்றது. ஐ ரிப்பீட், ஒரு குழந்தையின் வளர்ச்சி அந்த கிராமத்தையும் சார்ந்து இருக்கிறது. கிராமத்துக்கும் பங்கு உண்டு என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது. அதே போல பிள்ளைகள், நம் சபைக்கு வருகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய பக்தி அவர்கள் செல்லும் சபையையும் சார்ந்தது. சிதம்பரம் டிஎல்சி பாவநாசர் ஆலயத்திலே சிறுவர்கள், சிறு பிள்ளைகள் அவர்களை இயேசுவிடம் அழைத்து செல்வது, வசனங்களையும் பாடல்களையும் அவர்கள் கேட்பது இந்த சபையினுடைய பொறுப்பு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நான் இங்க வந்தவுடன் அந்த சண்டே ஸ்கூல் இந்த சின்ன அந்த ஹாலை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். இது முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக வசனம் 13 இரண்டாவது குறிப்பு, கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அதட்டினார்கள். ஒரு தடை நடுவில் வருகிறது. அது வெளியே இருந்து வரவில்லை, அது எங்கிருந்து வருகிறது? உள்ளே இருந்தே வருகிறது. நல்லா கவனிங்க, புரியுதா? தடை வந்து வெளியே இருந்து வரல, உள்ளே இருந்து வருகிறது. கூட இருந்த சீஷர்கள், அவரோடு டிராவல் பண்ணவங்க சீஷர்களை தடையை போடுகின்றார்கள், அவர்கள் கூட இருந்தவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, சிறுவர்களுடைய ஊழியத்துல, சண்டே ஸ்கூலுடைய பணியில, எஸ்பிஎஸ்ல நம்முடைய
சபையின் பொறுப்பாளர்கள் அது யாராக இருந்தாலும், உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும், நம்முடைய டிஎல்சியில் யாராக இருந்தாலும் சிறுவர் ஊழியத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். சண்டே ஸ்கூல் ஊழியத்தினுடைய தேவைகள், டீச்சர்ஸுடைய தேவைகளை கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசாரிக்க வேண்டும். பொதுவாக இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு செல்லும். இங்கே பார்க்கின்றோம், சீஷர்களே தடை செய்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு கணக்கு போடுறாங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ். பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வருவது, உறவினர்கள் பிள்ளைகளை கொண்டு வருவது, இவர்களா முக்கியம், இவர்களா முக்கியம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்க, பின்னால பார்த்துக்கலாம், என்ன சொன்னாங்க தெரியல. ஆனால் ஒரு தடையை போடுகின்றார்கள். ஆண்டவர் இதை கவனிக்கின்றார். மூன்றாவது குறிப்பு 14 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அதை கண்டு, நல்லா வாசிங்க, இயேசு அதை கண்டு தடையை ஆண்டவர் காண்கிறார். ஆமா, சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்துல, சிறுவருடைய ஊழியத்துல வருகின்ற அந்த காலத்துல வந்த அந்த தடையை ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. ஆண்டவர் அதை காண்கிறார். கூட்டத்தின் மத்தியில் நெருக்கத்திலும் இயேசு அதை கவனிக்க தவறவில்லை. இயேசு அதை கண்டு, எத்தனை ஒரு ஆழமான பார்வை பாருங்கள் என் அன்பு கூடிய சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அருமையான ஒரு பார்வை. அந்த கூட்டத்தின் மத்தியில அந்த குட்டீஸ, அந்த சின்ன பிள்ளைகளை ஆண்டவருடைய கண்கள் பார்த்து விடுகிறது. ஆண்டவருடைய கண்கள் பார்த்து விடுகிறது. ஆண்டவர் அதை கவனமாக பார்க்கின்றார். பிள்ளைகளின் மீது அத்தனை அக்கறை, அவர் கண்கள் அதை பார்த்து விடுகின்றது. எனக்கு பிரியமானவர்களை நன்கு கவனியுங்கள். 14 வசனம், அதட்டினவர்களை ஆண்டவர் அதட்டுகிறார். விசனம் அடைந்து, அதுக்கு பிறகு ஆண்டவர் அதை கண்டு, அதுக்கு பிறகு என்ன சொல்றது வசனம்? விசனம் அடைந்து. ஆண்டவருடைய உள்ளம் விசனப்படுகிறது. ஆண்டவருடைய உள்ளம் விசனப்படுகிறது. இந்த குட்டீஸ், இந்த சின்ன பிள்ளைங்க, இந்த குழந்தைங்க இடத்துல வருவதற்கு தடை போடுகிறார்களே, அவர் வர முடியவில்லையே. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் அவருடைய கண்கள் படுகின்றது. ஆண்டவர் அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஆகையால் நான் சொன்னேன், அதட்டினவர்களை ஆண்டவர் அதட்டுகிறார். அதட்டினவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? அதட்டுகிறார், அதட்டுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஒரு சபையில சிறுவர்களுடைய ஊழியம் மிக 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 முக்கியம், மிகவும் முக்கியம். இந்த நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா? வெளியே போயிட்டாங்க, இருக்காங்க, எழுதுறீங்க. Thank you, God bless you, God bless you. உட்காருங்க, உட்காருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கு அன்றைக்கு தடை போட்டவர்களை, அன்றைக்கு அதட்டின சீஷர்களை ஆண்டவர் அதட்டுகிறார். அவருடைய கண்கள் காண்கிறது. அவர் விசனம் அடைகின்றார். அதட்டினவர்களை ஆண்டவர் அதட்டுகிறார். இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீங்க. Don't stop them, don't be an hindrance. முதல் இப்படி அவருடைய சீஷர்கள் செய்வது இயேசுவுக்கு விசனம் அளிக்கிறது, துக்கத்தை உண்டாக்குகிறது. பெற்றோரே, சபையே, பிள்ளைகளுடைய வாய்ப்பை நாம் தடை செய்ய வேண்டும். என் அன்பு பெற்றோர்களே, நான் மீண்டுமாக சொல்கிறேன், பிள்ளைகள் குட்டீஸா இருக்கும் போது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிள்ளைகள் வளர 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 கையை விட்டு பிள்ளைகள் போய்கொண்டே இருப்பதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆனால் நீங்கள் ஜெபம் செய்வீர்கள், ஆண்டவர் கைவிட மாட்டார். நிச்சயம் பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார், கொண்டு வருவார். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பார்வைக்கு இருக்கும் போது பிள்ளைகளை கொண்டு வாருங்கள், பிள்ளைகளை கொண்டு வாருங்கள், பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். வாய்ப்புகளை கொடுங்கள். சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க, எஸ்பிஎஸ் அனுப்பி வைங்க. அப்புறம் மாற்றிக்கொள்ளலாம், அப்புறம் அப்புறம் என்று சொல்லி விட்டுவிட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் காண்கிறார், விசனம் அடைகின்றார், அதட்டுகிறார். அடுத்த குறிப்பு 14 வசனத்தின் 2வது கடைசி பகுதி, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. 15 வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். கவனிக்க வேண்டிய குறிப்புகள், தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கின்றது. நாம் எல்லாரும் போக வேண்டிய ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கின்றது. அதில் பிரவேசிக்க என்ன தகுதி வேண்டும், என்ன தேவை, எப்படி நம்மை தயார் பண்ணிக்கொள்வது என்று ஒரு கேள்வி வந்தால், இதற்கு ஒரே வழி, அதை மிகவும் ஆண்டவர் கிளியராக சரியாக சொல்லுகின்றார். 15 வசனத்தில் வாசிக்கின்றோம்,
சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனால் தடை செய்யப்பட்ட அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்களே பரலோகம் போவதற்கு அளவுகோல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷர்கள் பிள்ளைகளை அதட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு இந்த பிள்ளைகள் தான் அளவுகோல், இந்த பிள்ளைகள் தான் அளவுகோல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் பிரியமானவர்களே, விசேஷித்தமானவர்கள், கள்ளக்கபடு அற்றவர்கள். குழந்தையை நாம் இன்று ஞானஸ்தானம் கொடுத்தோம். அப்படியே நீங்க பார்த்து கொண்டே பாருங்க. கள்ளக்கபடு இல்லாத பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு பிரியமானவர்களே, பரலோகம் போக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் ஒருவன் பிள்ளைகளை போல மாற வேண்டும். ஒருவன் பிள்ளைகளை போல மாற வேண்டும். அவனுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும். அவனுடைய கரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று அன்றைக்கு சரி இன்றைக்கு சரி ஏதாவது நாம் வாங்கி இருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். சதவி போல நாளத்தினையாக திருப்பி கொடுப்போம். கர்த்தர் தூய்மையும் உண்மையுமான கரங்களை ஆண்டவர் விரும்புகிறார். உள்ளம் குழந்தையை போல மாற வேண்டும். ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. அந்த காலத்துல ஒரு பாடல், எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. அது ஒரு வரி வரும், குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. கேட்டிருக்கீங்களா? எந்த உள்ளம் தாங்கும்? வீட்டுல போய் கேட்டு பாருங்க. இயேசு நாயகா ஒரு வரி வரும், குழந்தை உள்ளம் போல் ஆக்கும் இயேசு நாயகா. அநேக சமயத்திலே நாம் பார்ப்பது, நான் பெரிய ஒரு இடத்துக்கு வர வேண்டும், பெரிய ஆளாக வர வேண்டும், நாம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும், முதல் நபராக இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்வது, நீ சிறு பிள்ளையா. உலகத்தின் அளவுக்குள் உயர்ந்த பெரிய இடம். ஆனால் ஆண்டவர் சொல்வது, நீ சிறு பிள்ளையா, பெரியவனாக அல்ல, சிறியவனை போல மாறு, குழந்தையை போல மாறு. உலகத்துக்கும் அதன் அளவுகோலுக்கும் திருமறையின் அளவுகோலுக்கும் நிறைய வித்தியாசம். இன்னைக்கு பிரியமானவர்களே, 16 வருஷத்துக்குள்ளாக வருவோம். 5வது குறிப்பு, அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான ஒரு 16 வசனம், ஒரு அருமையான வசனம். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நன்கு கவனிங்கள் பிரியமானவர்களே, நன்கு கவனிங்கள். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் சொன்னேன். எதற்காக கொண்டு வந்தாங்க? இயேசு அவர்களை தொட வேண்டும். இயேசு அவர்களை அப்படியே தொட வேண்டும். அதற்காக தான் வந்தாங்க. இயேசு அவர்களை தொட வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? 16 வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் என்ன பண்ணாரு? அணைத்துக் கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான மகிழ்ச்சியான ஒரு காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிதம்பரம் பாவநாசர் ஆலயத்தின் நன்கு பெற்றோரே, தொடுவதற்காக கொண்டு வந்தார்கள். நான் என்னுடைய ஆண்டவர் அந்த நெருக்கத்தில், அந்த கூட்ட நெருக்கத்தில் இந்த சிறு கூட்ட பிள்ளைகளை கண்டு ஆண்டவர் அவர்களை தொடவில்லை. ஆண்டவர் அவர்களை அணைத்துக் கொண்டார். எவ்வளவு பெரிய உன்னதமான, எல்லாரும் பார்த்தார்கள், சீஷர்கள் பார்த்தார்கள், தள்ளி போய் விட்டார்கள். இது என்ன ஆச்சரியம், இது என்ன உள்ளம், இது என்ன ஒரு மகிமையான ஒரு பார்வை. அதுதான் கடவுளுடைய பார்வை, அதுதான் சிலுவையினுடைய பார்வை. தொடுவதற்காக சிறுவர்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவரோ இந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டார். இந்த வசனத்தை வாசித்து நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். பல நேரம் நான் நேற்று சரி சற்று நாட்கள் முன்பதாக கூட இதை வாசித்து நான் சந்தோஷப்பட்டேன். எத்தனை ஒரு மகிமையான ஒரு தேவன், எத்தனை ஒரு உன்னதமான ஒரு தேவன் பிரியமானவர்களே. ஒரு மேலான அன்பு, உயர்ந்த வெளிப்பாடு, அன்பின் உயர்ந்த வெளிப்பாடு. அணைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். கொண்டு வந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கொண்டு வந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு சந்தோஷம். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்று உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? இந்த நாள் காலையிலே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு கடவுள் இன்றைக்கு என்னை ஏன் கொண்டு வந்தார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. எதற்கு இந்த டேட்டை நான் கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதற்கோ யாருக்கோ
ஆண்டவர் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றார். இன்று உடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? ஆலயத்துக்கு உள்ளே, ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்திருக்கின்ற என் அன்பு பெற்றோரே, சகோதர சகோதரிகளே, உன் பாரங்கள், உன் சோர்வுகள் எப்படி, எந்த சூழ்நிலை இருக்கின்றது? தோல்வி மேல் தோல்வியா? எதிர்கால பயம், சூழ்நிலையை எப்படி சந்திப்பேன்? வயது ஆகிக்கொண்டே போகின்றது. யார் கவனிப்பார்கள்? எப்படி இருக்கும்? யார் என்னுடைய ஃபீஸை கட்டுவார்கள்? யார் எனக்கு வேலையை கொடுப்பார்கள்? வியாதியின் கொடுமைகள், கடன், வட்டி, இந்த பிரச்சனை மத்தியிலே என்னை இந்த ஆண்டவர் காண்பாரோ? என்னை என் மேல் கருணை வைப்பாரோ? எனக்கு ஒரு வழி காட்டுவாரோ? என்னை தொடுவாரோ? என்னை நினைப்பாரோ இந்த ஆண்டவர் என்று யோசிக்கிறீர்களா? இந்த செய்தி உங்களுக்காக தான். இந்த செய்தி உங்களுக்காக தான். நான் பிரியமானவர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு இளம் வாலிப பிள்ளைகளே, இந்த செய்தி உனக்காக தான். உனக்காக தான் இந்த செய்தி. தூரத்தில் நிற்கிறாயோ அல்லது கிட்ட போலாமா வேண்டாமா? ஒருவேளை என்ன அவர் பார்ப்பாரோ? என் மேல அவருக்கு கோபமோ? என் மேல அவருக்கு ஒரு கருணை இருக்குமோ? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்கு திருச்சபையே, உன்னை தொடுவதற்காக அல்ல, மாறாக உன்னை கட்டி அணைத்துக் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கின்ற விரும்புகிற ஒரு தெய்வம். அவர் பேர் இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலக ரட்சகர். உன்னை அணைத்துக் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கவே உயிர்த்தெழுந்திருக்கின்றார். இந்த சிறு பிள்ளையாக மாறும் அத்தனை பேரை தொடுவதற்காக அல்ல, உள்ளத்தால், தம் காயப்பட்ட கரங்களினால் உன்னை கட்டி அணைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். திரும்பவும் சொல்கின்றேன் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளாக மாறுவ தயாராக உள்ள அத்தனை பேரை, நீ யாராக இருந்தாலும், ஒருவேளை மற்ற சமயத்தை செய்தவர்கள் இங்கே உட்கார்ந்து இருந்தால் உங்களுக்கும் நான் சொல்கின்றேன் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், நான் இந்த நாளிலே உம்மை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கை வைக்கின்ற அத்தனை பேரையும் தம்முடைய உள்ளத்தால், தம்முடைய காயம் புரிந்த கைகளினால் உங்களை அணைத்துக் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொடுக்கிறார். நீ யாராக இருந்தாலும், நீ சிறு பிள்ளையோ, இளம் வயதோ, வாலிப வயதோ, பெற்றோரோ, பெரியவரோ, நீ சிறு பிள்ளைகளைப் போல் அவரை நம்பி, அவரை மனதில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது உன்னை ஒருவர் அணைத்துக் கொள்வதை நீ பார்ப்பாய், நீ உணர்வாய். அந்த பெரியவர், அந்த உன்னதமானவர், உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கு உனக்காக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள் மத்தியில், உங்களுடைய தோல்விகள் மத்தியில் நீங்கள் கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, சிறு பிள்ளைகளைப் போல உங்களுடைய விசுவாசத்தில், நம்பிக்கையில அவர் மீது வைக்கும் பொழுது உங்களை அவர் அணைத்துக் கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள். ஜெபத்தில் உணர்வீர்கள். தனியாக முழங்கால் போயிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு அன்பின் ஒரு பிரசனம் உங்களை சூழ்ந்து அந்த உங்களுடைய அறையில் இறங்கும். அப்படியே இறங்கும். உங்களோடு கூட ஏதோ ஒரு 10,000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பலம் உங்களுக்குள்ளாக வரும். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு பிரசனத்தை நீ பார்ப்பாய். ஒரு வார்ம்த், ஒரு பிரசனம், தெய்வ பிரசனம் உன்னை சுற்றி இருப்பதை நீ பார்ப்பாய். கர்த்தர் உன்னை அணைத்துக் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பதை நீ உணருவாய். அந்த பெரிய ஆண்டவர் மத்தியிலே நீ சிறியவனாக மாற ஏன் தயங்குகிறாய்? ஏன் யோசிக்கிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலக்கம்? அந்த உயர்ந்த பெரிய ஆண்டவரிடத்தில் அவருக்கு முன்பதாக நீ சிறியவனாக மாறுவதற்கு ஏன் தயக்கம் காட்டுகின்றாய்? எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உன்னை நேசிக்கின்றார். அவரிடத்தில் உங்களுக்கு நேரம் உண்டு, ஒரு அணைப்பு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சிறு பிள்ளைகளைப் போல மாற அழைக்கின்றார். இந்த நாள் தேவன் உனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். இந்த மார்க்கு 10:16 உனக்காக தான். நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை அணைத்துக் கொண்டு தன்னுடைய கைகளை மீது வைத்து உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார், வந்திருக்கின்றார். பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். எத்தனை நல்ல உள்ளம் இயேசு சுவாமி, எவ்வளவு நல்ல உள்ளம் ஆண்டவரே. அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில்
எல்லாரும் அதட்டினாலும் உடைய கண்கள் பட்டது, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ விசனம் அடைந்தி அதட்டினவர்களை அதட்டினீங்க, கிட்ட அழைத்து அணைத்து கொண்டு கைகளை வைத்து ஆசீர்வதித்து முன்னுரிமை கொடுத்த ஒரு தெய்வம், உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வம் நீர் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, கவலையிலும் கஷ்டத்திலும் யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பும். எந்த வேளையிலும் தோய்ந்து போக வேண்டாம் ஆண்டவரே, எந்த வேளையிலும் சோர்ந்து போக வேண்டாம். அணைக்கும் கரங்கள், ஆசீர்வதிக்கும் கரங்கள் உண்டு. நம்ம சிறு பிள்ளைகளாக ஆக நம்பிக்கை உமித வைக்க எங்களை ஆயத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள். சிறப்பாக இந்த நாளின் ஆராதனையிலே நம்முடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபையுடைய பேராயர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே சபை சார்பாக, சபை சங்க உறுப்பினர்கள், சபை மக்கள் அத்துணை பேர் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம். ஐயர் பேராயர் அம்மா அவர்களும் நம்மோடு ஆலயத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் பேராயர் ஐயா அவர்களுக்காக பணிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள். சனிக்கிழமை நடை